இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பிரியா வாரியரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சமீபத்தில் இணையதளத்தில் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் போயிட்டுருக்க ஆக்டர்ஸோடைய வீடியோஸில் இவங்களுடைய வீடியோ தான் இப்போ முதலிடத்தில் இருக்குது. அதாவது சமீபத்தில் அஜித்தோடைய படம் ரிலீஸ் ஆனுச்சு. அந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரியும், குட் பேட் அக்லி அப்படின்றது. இந்த படத்தில் பழைய சிம்ரனுடைய பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அந்த குத்தாட்டத்தில் தான் இன்றைக்கி பல பசங்களும் குதூகலிச்சுக்கிட்டு உல்லாசமாக இருக்கானுங்க. 90s கிட்ஸ்களுக்கு சிம்ரன் எவ்வளோ பெரிய கனவு கண்ணி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் டிவியில் சிம்ரனுடைய ஹாட் சாங்ஸு, அந்த கிளாமராக ஏதாவது சாங்ஸோ சீன்ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை நிச்சயமாக மாற்றாமல் தொடர்ச்சியாக ஒரே வச்சக்கண்ணு பார்வையிலேயே பார்க்குற பல பேர் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் சரி 2K கிட்ஸில் கூட சிம்ரனை பார்த்தா இப்படியும் 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் அப்போதைய சிம்ரனுடைய அழகு இருக்கும். ஏன் நீங்கள் கூட அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி சிம்ரனுக்கு இளைஞர்களிடையே அவங்கள ரொம்பவும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பாட்டு தான் தொட்டு தொட்டு பேசும் அந்த சுல்தானா அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டை தான் இப்போ இந்த படத்தில் ரீமேக் பண்ணி அதில் பிரியா வாரியரை பங்கம் பண்ணி ஆட வச்சுருக்கானுங்க. அதாவது அப்படியே அதே காஸ்டியூமோடு போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி தான் இதை பார்த்து நம்ம ரசித்து பார்த்தாலும் நிச்சயமாக சிம்ரன் அளவுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாது. டான்ஸிங்லேயும் சரி, மற்றபடியான அந்த கிளாமரான விஷயத்துலையும் சரி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சிம்ரன் எங்கே இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஈடு கொடுத்து பார்த்தோம்னா இதில் முன்னே நிற்கிறது யார் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு சிம்ரனுக்கு இவங்க ஈடு கொடுத்தா சிம்ரனுக்கு 10 மார்க்குன்னா இவங்களுக்கு நிச்சயமாக நம்ம 5 தான் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த படத்துடைய பாடலை நீங்கள் பார்த்துட்டீங்களா? அது எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்ததா இல்லையா, எந்த அளவுக்கு அதில் பிரியா வாரியர் சம்பவம் பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவத்தால் நீங்கள் ஏதாவது சம்பவம் ஒன்று நேர்ந்ததா இல்லையன்றதை நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பாய்.